பாட்டி ப்ளீஸ் பாட்டி, அத்தையும் வரட்டுமே. அம்மா ஆதிரா என் ஃப்ரெண்டு வீடு தேடி சடங்குக்கு வான்னு கூப்பிட்டுருக்கா. போவாம இருந்தா என்னமா நினைப்பா? அதெல்லாம் ஒருத்தி ஒண்ணு நினைக்க மாட்டான். அங்கெல்லாம் போக வேண்டாம். வயசுக்கு வந்த புள்ளையில ஊர் ஊரா போயிடலாம். யார் சடங்கு வீட்டுக்கு போக வேண்டாம். கண்ட கண்ட கவாலி பையில அலைவானே ஒண்ணும் போகக்கூடாது. நாளைக்கு போகணும். அவன் என்ன பார்த்தான், இவன் என்ன பார்த்தான், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கேவலப்படுதுக்கா. பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமா வீட்டுல இரு. அப்போ அன்னைக்கு சடங்கு மட்டும் கூட்டு போனீங்க. அன்னைக்கு கூட்டு போன பை தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நிக்குது. அப்படி என்னதான் நடந்துட்டு? கண்ட கண்ட கவாலி பையலுக்கு உன்னை பிடிச்சிருக்கா. பொண்ணு கட்டி விட்டுருக்காங்க. எவ்வளவு நெஞ்சழுத்தம் பாரு. எப்படி அவளை பார்த்து கவாலி பையன்னு சொல்றாங்க. இருக்க ஏன் பாட்டி அப்படி சொல்லுவீங்க? அவங்க நல்லவங்க தானே. அன்னைக்கு என்னமோ தாம்பளைக்கு தான் கேட்டு வந்து நினைச்சுக்கிட்டேன். பார்த்தா கண்ட கண்ட பையலுக்குலாம் கேட்டு வந்திருக்கு. அன்னைக்கு கூட்டு போகாம இருந்தா இப்படி வந்து வீட்டு வந்து கேட்டுருப்பாங்களா? பொம்பளை பிள்ளையே இருக்கலாம் தெரியாம இருக்கணும். இன்னைக்கு சடங்குட்டு போவேன். அங்க 4 பேர் பாப்பா. நான் கவாலி பையலும் பொறுக்கி பையலும் பொண்ணு கட்டி விடுவான். எனக்கு கேவலப்பட சொல்லுது நீ. சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் கவாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஐயோ அத்தை. அப்படின்னா அவனுக்கு யாருன்னு தெரியுமா? ஐயோ அத்தை, நீங்களே உங்க வாயால காட்டி கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு, அந்த பையன் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவன் எதுவும் பேசுறானா? இல்லையா? என்ன பாட்டி எப்ப பார்த்தாலும் அத்தை திட்டிட்டே இருக்கீங்க. அவங்க வீட்டுக்குள்ளே தானே இருக்காங்க. அன்னைக்கு சடங்குல கூட என் கூடயே தான் இருந்தாங்க. நீங்க சும்மா சும்மா அத்தை திட்டிட்டே இருக்காதீங்க. அப்படி மட்டும் என் காதுக்கு ஏதாவது வந்தது உசுரோட கொளுத்திடுவேன். இப்பதான் உன் அக்காக்காரி கெட்டனா அவன் தான் கெட்டு வேண்டு போனா. நான் அவளும் வாழாம என்னத்த சொல்லி தொலைக்க. அவ ஓடி போயிட்டா. இப்ப நான் தான் நிம்மதி இல்லாம ராத்தூக்கம் இல்லாம சாவுதே. அவளுக்கு என்ன? நான் இஷ்டத்துக்கு போனா ஒழுங்கா வாழ்ந்தாளா? சொல்லி ஒழுங்கா வாழ்ந்தாளா? இதே நான் பார்த்து வச்சிருந்தோம்னா இன்னைக்கு நல்லா வாழ்ந்துருப்பல்ல. அவ முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வேற ஒண்ணு இல்ல, காதலி கண்ணை மறைக்குது. ஒருத்தன் அப்படி இருந்தாங்கன்னா எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. நான் பாரு, என் காதுக்கு ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்க, நீ உசுரோட இருக்க முடியாது. ஒன்னி கொன்னுட்டு நான் என்னையும் கொன்னுடுவேன். பாத்துக்க. போங்க பாட்டி, எப்ப பார்த்தாலும் அத்தை திட்டிட்டே இருக்கீங்க. இன்னும் ஒன்னியே நான் கரையத்துல இந்த வளர்ந்து நிக்க. இவளை நான் எப்படி கரையத்த போறேன்னு எனக்கு தெரியல. ஏதாவது தேவையில்லாத வேலைகளை பார்த்து ரெண்டு பேரும் இருந்தனால போது நாக்கிடுவேன் ராஸ்கல்களா. என்ன சத்தம்? என்னம்மா, எதுக்கு பாட்டு பண்ணிட்டு இருக்காங்களா? எதுக்கு? அத்தையும் நானும் சடங்கு வீட்டுக்கு போறோம்னு கேட்டா. அதுக்கு தான் பாட்டி எங்களை திட்டுறாங்கப்பா. திட்டுதாவளா? ஏமா, சடங்கு வீட்டுக்கு தானே. அது ரெண்டும் சேர்ந்து தானே போறாங்க. அந்த புள்ள அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருது. போயிட்டு தான் வரட்டுமே. சடங்கு வீட்டுக்கு போறதுல என்ன இருக்குது? அன்னைக்கு சடங்கு வீட்டுக்கு கூட்டி போய் தான் கட்ட கட்ட கவாலி பையலும் பொண்ணு கட்டி வந்தானுவே. இப்ப சடங்கு வீட்டுக்கு போய் வேற ரெண்டு கவாலி பையலுக்கு பொண்ணு கேட்கறதுக்கா? ஏமா, நம்ம வீட்டுல பொண்ணு இருந்தா 4 பேர் கேட்டு வரதான் செய்வாங்க. அதுல நல்லவங்க கெட்டவங்க நம்ம தீர்மானிக்க முடியாது. நல்லவங்க நினைச்சு கட்டி கொடுப்போம். அங்க போய் பார்த்தாதான் அவங்க லட்சணம் தெரியும். இந்த குடும்பத்துக்கு பொண்ணை கொடுக்கவான்னு நினைப்போம். ஆனா அந்த வீட்டுல வாழ்ற புள்ளதான் ஜாம் ஜாம்னு வாழும். இந்த முகத்தை பார்த்து உருவத்தை வச்சு எடை போடாதீங்க. அன்னைக்குலமா பொண்ணு கட்டதோட அந்த பையனை பத்தி நான் விசாரிச்சேன். அந்த பையன் நல்லா படிச்ச பையன், சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். தான் வளர்த்தவர் சொன்னதுக்காகவே இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து சேர்ந்துருக்கான். அப்ப எவ்வளவு நல்ல பையனா இருக்கணும். பெத்தவங்க சொன்னாலே நான் இஷ்டத்துக்கு தான் படிப்பேன், இஷ்டத்துக்கு தான் வேலைக்கு போகணும்னு சொல்றேன். இந்த காலத்துல படிச்ச படிப்பை விட்டுட்டு வளர்த்தவருக்காக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். நல்ல பையனா தானே இருக்கணும். நான் அந்த ஸ்டேஷன்ல 2 நாள் சுத்தி தான் வந்துட்டு இருக்கேன். பார்க்க ரவுடி பையன் மாதிரி தான் இருக்கான். ஆனா அவனுக்குள்ள எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. சொல்ல போனா ஒரு டீ கடையில ஒரு டீ கூட குடிக்க மாட்டான். பிசுனாரி பயலா இருக்கான். அடப்பாவி. அப்ப எப்படி தான் உங்களுக்கு தினமும் பூ வாங்கிட்டு வராங்க? அதானடி எனக்கும் தெரியல. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஏமா, அவன் சரியான நப்பி பையன். ₹1 கூட சேர்த்து வைக்கிறான். அவன் வேலி தோச்சுக்கு தான் ரவுடி மாதிரியே இருக்கான். ஏன் சொல்ல மாட்டேன்? அவன் மேல 36 லஞ்ச கேஸ் இருக்குடா. ஏமா, அதையும் நான் விசாரிச்சேன். அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்கற ஏட்டம்மா கிட்டே விசாரிச்சேன். அவன் லஞ்சம் வாங்குறது உண்மைதான், கேஸ் விழுந்ததும் உண்மைதான். லஞ்சம் வாங்க எப்படி நல்லவனா இருப்பான்? நம்மள மாதிரி பாமர மக்கள்கிட்ட எல்லாம் வாங்க மாட்டானா. எங்க வாங்கணுமோ அங்க வாங்கி அதை எங்க கொடுக்கணுமோ அங்க கொண்டு சேர்த்துருவானா. அதுல இருந்து ₹1 கூட எடுக்க மாட்டானா. அனாத ஆசிரமம், அந்த ஸ்கூல் எழுக்கிட்டு கொண்டு கொடுத்துருவானாமா. அப்ப ஏன்டா லஞ்சம் வாங்குறான்? அது அவனுக்கு சில பெரிய தலைகள் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கோவம் வரும் போலுக்கு. கோவம் வரும்னா? கொழுப்பு எடுத்திருப்பாங்கல்ல படத்துல, அவங்கள பார்த்தா கொஞ்சம் கோவம் வரும் போலுக்கு. அவங்க கிட்ட எவ்வளவு சுருட்டுமோ அவ்வளவு சுருட்டுவானா. அதுல கில்லாடி தானா? ஏன், எதனாலயா? தெரியலமா. அந்த ஏட்டமாட்ட விசாரிச்சேன். ஆமா, ஐ ஸ்டேஷன்ல விசாரிச்சா அவங்க அப்பதான் சொல்லுவாங்க. இல்லம்மா, அந்த ஏட்டக்கா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்களே சொன்னாங்க கண்ணை மூடிட்டு புள்ளைய கொடுக்கலான்னு. நல்லா பாத்துக்கிடுவான்னு. இங்க பாரு, தலை கீழ நின்னாலும் சரி, அவனுக்குலாம் என் புள்ளைய கொடுக்க முடியாது. பேர் போன குடும்பத்தை தான் என் புள்ளைய கொண்டு கொடுப்பேன். சும்மா யாருனே தெரியாதவனுக்குலாம் கொண்டு புள்ளைய கொண்டு கொடுக்க முடியாது. கோலம் கோத்திரம் என்ன எல்லாம் பார்த்து தான் நான் என் புள்ளைய கொடுப்பேன். அவன் என்னன்னு எனக்கு புள்ள தெரியும். சும்மா எல்லா வீட்டுக்கு கொண்டு கொடுக்க முடியுமா? ஆறு நாம பேசிக்கிட்டு இருக்க. சரி, உங்க இஷ்டம். இங்க பாரு, குடும்பமே இல்லாத வீட்டுல கட்டி கொடுத்து தான் நான் சீரழிச்சு நிக்கிறேன்.
வாழ்க்கை நாசமாக்க முடியாது. நான் நல்லா பார்த்து தான் கட்டி கொடுப்பேன். யாராவது தலையிட்டீங்க சரிம்மா, உங்க இஷ்டம். நீங்க சொல்றது சரிதான். அதெல்லாம் அந்த பொறுக்கி பையனுக்குலாம் அந்த பிள்ளை கட்டி கொடுக்க முடியாது. அவனை நானும் பார்த்தேன். அவன் பார்வையும் அவன் மூஞ்சியும் பாட்டி தொலைஞ்சிருக்கு. அவனும் அவன் ட்ரெஸ்ஸும் அவன் முடியும் சரி, அவனை பார்த்தாலே பொறுக்கி பையன் மாதிரி இருக்கான். எதுவும் எனக்கு தெரியாது நினைச்சுக்காத. சடங்கு வீட்லயே அவன் சுத்தி சுத்தி தான் வந்தான். அன்னைக்கே எனக்கு நல்ல கோவம் தான். அன்னைக்கு விடாச்சேனே இங்க பொறுமையா இருந்து வந்துட்டேன். உன் தங்கச்சி நம்ம சுத்தி சுத்தி வந்தான். அவன் பாவ புள்ள உன் தங்கச்சி மேல இருந்தது. அவன் பார்வையும் அவன் மூஞ்சியும் பாட்டி இரே என் காதுக்கு ஏதாவது வரட்டும் அப்ப இருக்கு உங்களுக்கு. சே, நம்ம தங்கச்சி அப்படிப்பட்டவ கிடையாதுமா. அப்பா தப்பாவுப்பா பாட்டி சொல்ல சரிதானே? கண்ட கண்ட இடத்துக்குலாம் போக வேண்டாம். அப்பா ப்ளீஸ் அப்பா. பாட்டி சொன்னா சரியா இருக்கும். உள்ள போ. பாங்கப்பா. இந்த வாட்டில அம்மா பேச்சதான் கேட்கணும். போதும், அம்மா பேச்ச கேட்காம வாழ்க்கை இழந்தது போதும். ராணிய கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியும் அம்மா இப்படிதான் சொன்னாங்க, கொல்லம் கோத்திரம் பார்த்து பொண்ணு எடுடான்னு. கேட்காம அவதான் வேணும்னு கட்டினேன். இன்னைக்கு என் பிள்ளைல அனாதை எது நிக்குது. என் தங்கச்சி கெட்டினா அவனை தான் கட்டுவேன்னு போனேன். இன்னைக்கு அவளும் வாழாம தான் இருக்கா. இவ ஒருத்தி அது நல்லா இருக்கணும். இவ ரொம்ப நல்லவ. இவளாவது நல்லா இருக்கணும். அவங்கள போய் திருட்டு பையன்னு சொல்றாங்களே, எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க பாவம், அவங்களுக்கு யாருமே இல்ல. அவங்க அம்மாலாம் இருந்தா இப்படி இருப்பாங்களா? சொல்லி கொடுக்க ஆள் இல்ல, அதான் அப்படி இருக்காங்க. அதுக்காக அவங்க திருட்டு பையலாம் ஏன் முன்னாடியே அவங்களை இப்படி சொல்றாங்களே, எனக்கு கஷ்டமா இருக்கு. அத்தா அழாதீங்க அத்தை. நீங்க அழுதா எனக்கும் கஷ்டமா இருக்கு அத்தை. இல்ல இல்ல நான் அழல, நீ கஷ்டப்படாத. மாமாவை திட்டிட்டாங்கன்னு அழுதீங்களோ? ஆமா, பார்த்தல பாட்டி எப்படி சொல்றாங்கன்னு. திருட்டு பயலாம் கஷ்டமா இருக்கு. பாட்டி சொன்னா மாமா திருட்டு பயலாயிருவாங்களா? மாமா எவ்வளவு நல்லவரு, ரொம்ப நல்லவரு. பாவம், அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, வீடு குடும்பம் எதுவுமே கிடையாது. பாவம். அவங்கள போய் எப்படிதான் அம்மாக்கு திட்ட மனசு வருதோ. இனிமேல நான் யாரையும் திட்ட விட மாட்டேன். அவங்கள திட்டதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்ல. அவங்கள நான் மாத்தி காட்டுவேன். அத்தை, நம்ம வீட்ல மாமாவை ஏத்துக்க மாட்டாங்க போல இருக்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. ஆனா மாமா விட மாட்டாரு. மாமா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கும் இருக்குது. ஸ்கூல்ல வந்து என்ன பார்த்தாங்க தெரியுமா மாமா? என்ன சொல்ற? ஆமா, என்னையும் தம்பியும் பார்க்க வந்தாங்க. உன்கிட்ட யாராவது வாலாட்டினா மாமா கிட்ட சொல்லு, டியூஷன் டியூஷன் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. அத்தை, எனக்கு இந்த மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? தம்பிய பைக்ல வச்சு 3 ரவுண்ட் சுத்தி சுத்தி வந்தாங்க. தம்பி எவ்வளவு சந்தோஷமா இருந்தான் தெரியுமா? தம்பி இது வரைக்கும் யார் பைக்லயும் போனதே இல்ல. அவனுக்கு பைக்க பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷம். மாமா இன்னும் ரவுண்டு போங்க, இன்னும் ரவுண்டு போங்கன்னு சொன்னான். மாமாவும் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க. அப்படியா? எனக்கு அழுகையா வந்துச்சுட்ட. ரொம்ப பாசமா இருக்காங்க. நமக்கு இந்த மாமா தான் வேணும். யார் என்ன சொன்னாலும் சரி, இவங்க தான் மாமா. நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, நீங்க சடங்கு வீட்டுக்கு போவீங்கன்னு மாமா காத்துட்டு இருப்பாங்களே, அதான் என்ன பண்ணனே எனக்கு தெரியல. பேசாம மாமாக்கு போன் அடிச்சு கேட்ற வேண்டியதானே? சரி, மாமாக்கு போன் பண்ணி பாப்போமா? போன் எங்க? வீட்ல தான் இருக்குது. வா, வீட்ல போய் போன் பண்ணுவோம். அத்தை, போனை காணோம். இங்க தானே இருக்கும், பாரு. இல்லையே அத்தை. பாட்டி, பாட்டி. ஏண்டி, உனக்கு படிப்பு ஒண்ணு இல்லையா? இல்ல பாட்டி, என் போன் எங்க? போனை பார்த்தா நீ எழுதுனதெல்லாம் போதும். இனிமேல போன் உனக்கு கிடையாது. என்ன பாட்டி சொல்றீங்க? நீ போனை பார்த்து எழுதுனதெல்லாம் போதும்னு சொன்னேன். புக்க பார்த்து படி, போதும். போன்லயே உங்க கையில வராது. பாட்டி விளையாடாதீங்க, நான் +2 படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு முக்கியமானதெல்லாம் இருக்குது. தாங்க சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்ட் வேற வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் அனுப்புவா. கொண்டாங்க பாட்டி. இனிமேல போன் கிடையாது. நீ பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, இனி போன் கிடையாது. புக்க பார்த்து படிக்கிறதா படி. இப்படி போனை பார்த்து படிக்கணும் அவசியம் இல்ல. படிச்சு பாஸ் ஆவனா மேல படிக்கலாம். ஃபெயில் ஆயிட்டியா எவனா பார்த்து கையில புடிச்சு கொடுப்பேன். அவ்வளவுதான். பச்சை பையன் என்ன பேச்சு பேசுறீங்க? போதும். அடி வச்சல நெருப்பு கட்டின மாதிரி இருக்குது. சொந்தக்காரி தெருல லாந்த விட மாட்டேங்கிறா. இருங்க, 2 பேத்தையும் ஒரே மொத்தத்துல கட்டி கொடுக்கறேன். என்ன பாட்டு பேசுறாங்க? அத்தை என்ன பண்ண போறோம்? நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு ஒரு போனை வாங்குங்க வாங்கன்னு. எனக்கு எதுக்கு நீங்க இப்ப பாருங்க. அப்ப எனக்கு யாருமே இல்ல, அதனால போன் இருக்குன்னு நினைச்சேன். இப்படி மாமா
நிக்கிறாங்க. இப்ப மாமாலாம் அங்க வந்தாரு மாட்டிக்குவாரு. ஐயோ, பாட்டி அவமானப்படுத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. மாமா மட்டும் அவமானப்பற்ற கூடாது. மாமாவை கொஞ்ச நாள் இங்க வர வேண்டாம்னு சொல்லுங்க. இப்ப எப்படி சொல்ல முடியும்? தம்பி இருக்கான், நான் தம்பி ஸ்டேஷனுக்கு அனுப்புறேன். அவன் பச்சை புள்ள, அதெல்லாம் அவனுக்கு ஸ்டேஷனுக்கு அத்துப்படிதான். அழகா போயிட்டு வந்துருவான். நான் அவங்கிட்ட சொல்லி விடுறேன். சரி, ஒருவேளை மாமா ஸ்டேஷன்ல பார்க்க முடியலனா நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் ஃப்ரெண்ட் போன்ல இருந்து பேசிட்டு வரேன். பாவம் மாமா, சீக்கிரம் சொல்லு. நான் சடங்கு வீட்டுக்கு போவேன்னு காத்துட்டு இருப்பாரு. நான் வர மாட்டேன்னு சொல்லிடு. அழாதீங்க அத்தை, நான் இருக்கேன்ல, பாத்துக்கிடுதேன். சரி, நீ வாங்கிட்டு இந்த ப்ளவுஸ் போய் வாங்கிட்டு வந்துரும் நாளைக்கு போடுறதுக்கு. அத தேர்மொழி என்ன கூட்டிட்டு போ, நான் வரல. இது வண்டி ஓட்டுட்டி, நான் இப்ப காரே ஓட்டுவேன். கார் ஓட்டுவியா? ஆமா, நான் என் தம்பில சொல்லி கொடுத்தானுவே. டிக்கெட் போட்டு எப்படி போறாங்க தெரியுமா? ஆனா உங்ககிட்ட தான் நிறைய மாறிட்டடா. யாரு? எங்க மீனா காச்ச. அப்படி சொல்றா என் சிங்கக்குட்டி. உஸ்பெட்டி விடுறே உன்னுல. அப்படிதான்க்கா இருக்கணும். சும்மா எப்ப பார்த்தாலும் போவாத வைக்காதன்னு சொல்லக்கூடாது. அப்படியாடா? புள்ள எதுக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்கான்? டேய், என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லக்கா, நானும் அப்பமே இருந்து நோட் பண்ணேன். ஒரு மாதிரி தான் இருக்கான். டேய் தருண், நீனாவது வாடா. சரிக்கா, நான் கூட்டு போறேன் வாங்க. இரு, தேன்மணி கூட்டு வந்ததே மூணு சேர்ந்து போயிடலாம். அந்த பாலாஜி டெய்லர் கிட்ட தானே? அவர்கிட்ட தான் கொடுத்து ஒரு வாரம் ஆகுது, இன்னும் தர மாட்டேங்கிறாடா. அதுல சொன்ன நேரத்துக்கு தந்துருவாரு. வாங்க. சரி, நான் போய் தேன்மணி கூட்டிட்டு வரேன். சரிங்கக்கா. என்ன சண்டியர் ரொம்ப சோகமா இருக்காரு? ஏண்டா, அவன் பாவம். இவன் பாவம். ஐயோ அக்கா அக்கா, நீ பாலாஜி டெய்லர்ல போய் ப்ளவுஸ் வாங்கிட்டோடப்பா. தங்க பிள்ளை, நீ சொல்லுடா, ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? தங்க பிள்ளையா? குரங்கு பிள்ளை. உன்னை சாத்தி விடுவேன் பாத்துக்க. பிள்ளைய பார்த்து குரங்கு குரங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. குரங்குன்னு சொல்ல முடியும்? வாங்கிடுவா சொல்லிட்டா போயிரு. அவனே டென்ஷனா இருக்கான்னு தெரியுது. அப்புறம் ஏன்டா உனக்கு வம்பு இழுத்துட்டு இருக்க? எங்கேயாவது கை வச்சிருப்பான், சிக்கிட்டானோ என்னமோ. அடிச்சிருவேன், இவனை போ சொல்லுங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இராமடா. நீ ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லக்கா. நீ போல, நீ ப்ளவுஸ் தானே அங்க பாருங்க. போ. இதுக்கப்புறம் எனக்கு இங்க வேலை. டேய், நீ நினைக்கிறது நடக்காதுடா. வாங்கிறதா போயிரு. எதுக்கு சோகமா இருக்கான்? ஜெயில இருக்கும் போது கூட துணிப்பா இருந்தானே. என்னடா, என்னாச்சுது? சடங்குட்டுக்கு வருவேன்னு சொன்னான், வரல. சரி பரவாயில்ல, போன் அடிக்கலான்னு பார்த்தா போன் எடுக்க மாட்டேங்குதுக்கா. எதுவும் பிரச்சனை மாட்டிருப்பாளக்கா, வீட்டுக்கு தெரிஞ்சிருக்குமோ? பாவம்க்கா, அடிச்சு கடிச்சு போட்ட கூடாது, தாங்கிக்கிட மாட்டாக்கா. நீ தாங்கிக்கிட மாட்டேன்னு சொல்லு, அதெல்லாம் அவளை தாங்கிக்கிடுவாள்வ. சரி, நல்லா தெரியுமா பிரச்சனைல மாட்டிருப்பானே? தெரியலக்கா, பாவம்க்காவா. அந்த யாழினி தான் அப்பவும் போன் பண்ணுவா, அவ போன் கிடைச்சா எடுக்க மாட்டேங்குது. அப்ப ஆனந்திக்கு போன் கிடையாதா? நமக்கு எதுக்கு நினைச்சு வாங்காம இருந்திருக்கா. மனசு கேட்க மாட்டேங்குதுக்கா. இப்ப நான் போய் பார்க்க போனா வேற எதுவும் பிரச்சனை ஆயிருமோன்னு பயமா இருக்குக்கா. ஆனந்தி எனக்கு வேணும்க்கா. என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அழுதானா? ஏதாவது பிரச்சனையில மாட்டிருப்பாளக்கா, என்னால தாங்க முடியலக்கா. மனசு கேட்கவே மாட்டேங்குதுக்கா. அதெல்லாம் இப்ப பிள்ளை அழகா சமாளிக்கும்டா, நீ கவலை எல்லாம் படாத. அடப்பாவி பையில இப்படி அழுதான்? என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுத? இப்ப என்ன, அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமாக்கா. அக்கா, நான் எதுக்குடா இருக்க? ஏண்டா, உனக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையா? உன்னை அப்படிதான் விட்டுருவானாடா? உனக்கு ஒண்ணுனா அது எனக்கும் சேர்த்துதான். நீ என் தம்பிடா. அக்கா, பச்சை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. உன்னை அப்படிலாம் விட்டுருவானா அக்கா? இது என்ன முதல்ல சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம் நினைச்சேன். ரவுடி பையன் மாதிரி இருக்க, பச்சை பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க. நீ முத கண்ணீரை தொடடா. அக்கா இருக்கல, பாத்துக்கிடுத. சரி வா, சீக்கிரம் கோட்ரஸ்க்கு போலாம் வா. சரிங்கக்கா. அவனுக்கு என்ன பிரச்சனை? இங்க வாய. மாட்டேன். இங்க வாய. நீ அடிப்ப. நீ வரட்டாலும் சேர்த்துக்கு எரிஞ்சு விட வந்துரு. அக்கா, நான் சும்மா தாங்க கிண்டல் பண்ணேன். அக்கா, நான் சும்மா தாங்க கிண்டல் பண்ணேன். பாக்க ரவுடி பையன் மாதிரி இருக்கான், அழுதானே. அப்ப உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? அதான் ஆச்சரியமா இருக்கு, இந்த குரங்கு பையன் இருக்கு இப்படி அழுதான். டேய், மறுபடியும் என் தம்பி குரங்குன்னு சொன்னா மூஞ்சில குத்திடுவேன். சரிக்கா, சொல்லுங்க, எதுக்கு இந்த பையன் அழுதான்? அதான்டா, ஆனந்திக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமோன்னு பயப்படுறான். எப்பவும் ஃபோன் பண்ணுவாளாம், பண்ணலையா. சடங்குட்டுக்கு வரேன்னு சொன்னாலாம், வரலையா. அதான் டென்ஷன் அழுதுட்டு இருக்கான். அவ்வளோ பாசமாக்கா? உனக்கு தெரியாதே. சரி சரி, இப்போ என்ன பண்ணணும்? அப்படி சொல்லி வா. எங்க? அத கோட்ரஸ்க்கு போகணும். கோட்ரஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறமா போயிடலாம் வா. அவனுக்காகலாம் வரல, உங்களுக்காக தான் வரேன். நம்பிட்டேன், வா. ஏய் தருண், ஏய் தருண்.
ஐயோ ஐயோ, அங்க சதீஷ் கிடந்துக்கிட்டு மீனாங்க இவ அவனை கண்டுக்கிறதே இல்ல. இங்க நீங்க தான் சொல்லணும், இவன ரொமான்ஸ பார்க்கணுமே. என்ன சொல்ற, நிஜமாவா? அதெல்லாம் ஓவரா போய்கிட்டு இருக்குதா? ஐயோ கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது.